வணக்கம். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புயல் சின்னம் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை. தொடர் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கனமழையால் சங்கரன் கோவில் மலர் சந்தைக்கு பூக்களின் வரத்து குறைவு. 1 கிலோ மல்லிகைப்பூ 3000 ரூபாய்க்கு விற்பனை. மதுரையில் குடிநீரில் சோப்பு நீர் கலந்து வரும் அவலம். நீரை பயன்படுத்த முடியாததால் பொதுமக்கள் அவதி. கொடைக்கானலில் பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகரிப்பு. இயற்கை வளங்களை பாதுகாக்க சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தல். ராணிப்பேட்டை வாலஜா பகுதியில் 168 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ரயில்வே சுரங்கப் பாதை. குறுகிய பாதையால் ஏற்படும் போக்குவரத்து பாதிப்பை விளக்கும் இன்றைய செய்தி தொகுப்பு. வங்கக்கடலில் புயல் சின்னம் உருவாகியுள்ள நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் கனமழை பெய்து வருகிறது. நாகை மாவட்டத்தில் நேற்று காலை முதல் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. நாகையில் அதிகபட்சமாக 24 மணி நேரத்தில் 16.4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் தாழ்வான பகுதிகளில் வீடுகள் மற்றும் அரசு அலுவலகங்களில் மழைநீர் சூழ்ந்தது. மேலும் நாகை பேருந்து நிறுத்தம் பகுதியிலும் மழைநீர் தேங்கியுள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டை, கடையநல்லூர், சிவகிரி, சங்கரன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவு முதல் இடைவிடாது கனமழை பெய்து வருகிறது. தொடர் மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படாத நிலையில் மாணவ மாணவியர் மற்றும் பணிக்கு செல்வோர் கடும் அவதிக்குள்ளாகினர். கடந்த 24 மணி நேரத்தில் தென்காசி மாவட்டத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை, சேரிங் கிராஸ், மத்திய பேருந்து நிலையம், காந்தல், தலைக்குந்தா, பைக்காரா உள்ளிட்ட பகுதிகளில் மேகமூட்டத்துடன் கூடிய சாரல் மழையும் அவ்வப்போது மிதமான மழையும் பெய்து வருகிறது. இதனால் மாணவ மாணவியர் மற்றும் பணிக்கு செல்வோர் பாதிக்கப்பட்டதுடன் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் சுணங்கியது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நேற்று காலை முதல் தொடர்ந்து பரவலாக மழை பெய்து வருகிறது. ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர், குலசேகரப்பட்டினம், காயல்பட்டினம், சாத்தான்குளம், கயத்தாறு உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 22 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் நேற்று காலை முதல் தொடர்ந்து விடாது மழை பெய்து வருகிறது. பட்டினம் காத்தான், பேராவூர், அச்சுதன் வயல், திருப்புல்லானி உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருகிறது. தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது.
சிவகங்கை மாவட்டத்தில் காளையார் கோயில், மானாமதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. தொடர் மழையால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. வார சந்தையிலும் குறைந்த அளவிலான கடைகளே செயல்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சீர்காழி, கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோவில், பூம்புகார் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டு கனமழை பெய்து வருகிறது. சீர்காழி மற்றும் கொள்ளிடத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தஞ்சை மாவட்டத்தில் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தஞ்சை, திருவிடைமருதூர், திருப்புவனம், ஆடுதுறை, திருப்பனந்தாள், அணைக்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. கனமழையை எதிர்கொள்ளும் வகையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர். கனமழையால் மறு உத்தரவு வரும் வரை மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். சங்கரன்கோவில் மலர் சந்தையில் 1 கிலோ மல்லிகைப்பூ 3000 ரூபாய்க்கு விற்பனையானது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மலர் விவசாயம் அதிக அளவில் செய்யப்பட்டு வருகிறது. நாள் ஒன்றுக்கு 2 டன்னுக்கும் மேல் மல்லிகைப்பூ விற்பனைக்கு கொண்டு வரப்படும் நிலையில் வடகிழக்கு பருவமழை காரணமாக பூக்கள் உற்பத்தி குறைந்தது. இதனால் சங்கரன்கோவில் மலர் சந்தைக்கு மிக குறைந்த அளவே பூக்கள் விற்பனைக்கு வந்தன. வரத்து குறைந்ததால் மல்லிகைப்பூவின் விலை கிடுகிடுவென உயர்ந்தது. 1 கிலோ மல்லிகைப்பூ 3000 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ கிலோ 1000 ரூபாய்க்கும் ஏலம் போயின. இதேபோன்று மற்ற மலர்களின் விலையும் கணிசமாக அதிகரித்தது. பூக்கள் விலை உயர்ந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மதுரையில் குடிநீரில் சோப்பு நீர் கலந்து வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். 100 வார்டுகளை கொண்ட மதுரை மாநகராட்சியில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சுழற்சி முறையில் பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்போது மழை பெய்து வருவதால் குடிநீருடன் கழிவுநீரும் கலந்து வருவதாகவும் துர்நாற்றம் வீசுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் மதுரை வடக்கு வாசி வீதி, பரமேஸ்வரன் பிள்ளை சந்து மற்றும் அதனை சுற்றியுள்ள பல பகுதிகளில் குடிநீருடன் சோப்பு நீரும் கலந்து வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். நீர் நுரை பொங்கி சோப்பு மணத்துடன் தண்ணீர் வந்ததால் அந்த நீரை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேக்கம்பட்டி அருகே கட்டி முடிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடம் திறக்கப்படாததால் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள தேக்கம்பட்டியில் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் சமுதாய நலக்கூடம் கட்ட வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த 2020ஆம் ஆண்டு சமுதாய நலக்கூடம் கட்டும் பணி தொடங்கியது. கழிவறை, குளியலறை, குடிநீர் வசதி, மின்சார வசதி என அனைத்து வசதிகளுடன் சமுதாய நலக்கூடம் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் ஓராண்டாகியும் சமுதாய நலக்கூடம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படவில்லை. இதனால் சமுதாய நலக்கூடம் பாழடைந்து வருகிறது. அத்துடன் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் மாறி வருவதால் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பருவமழையால் நீர்நிலைகள் நிறைந்து வருவதால் உசிலம்பட்டி பகுதியில் முப்போக நெல் சாகுபடி செய்ய விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கிழக்கு பகுதி திருமங்கலம் பிரதான கால்வாய் மூலம் பாசன வசதி பெறும் பகுதியாகும். அத்துடன் வடக்கு, தெற்கு, மேற்கு பகுதியில் உள்ள கிராமங்களில் கிணற்று நீர் பாசனம், கண்மாய் பாசனம் மற்றும் மானாவாரி பாசனம் செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக நல்ல மழை பெய்து வருவதால் 58 கிராம கால்வாய் நீர் திட்டத்தின் மூலம் உசிலம்பட்டி பகுதியில் 33 கண்மாய்களில் நீர் நிறைந்துள்ளது. அத்துடன் நிலத்தடி நீரும் உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் பருத்தி, கம்பு, மக்காச்சோளம், நிலக்கடலை, சிறுதானியங்களை பயிர் செய்து வருகின்றனர். தொடர்ந்து நீர்நிலைகளில் நீரிருப்பு அதிகரித்து வருவதால் அப்பகுதி விவசாயிகள் முப்போகம் நெல் சாகுபடி செய்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். எனவே வேளாண்மை துறை மூலம் தரமான நெல் விதைகள் மற்றும்
பூச்சிக்கொல்லி மருந்துகள் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உசிலம்பட்டி பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுகளாக 58 கிராம பாசன திட்டத்தினால தண்ணீர் ஓரளவுக்கு இந்த பகுதி மக்கள் நீர்மட்டம் உயர்ந்துச்சு. அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டமும் நமது உசிலம்பட்டி தாலுகா பகுதியிலும் பருவமழை 20 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு நன்றாக பெய்து நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது. அதனால் உசிலம்பட்டி பகுதியில் இந்த தடவை நிறைய நெல் உற்பத்திக்கான வாய்ப்பு இருக்குது. அரசு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2வது நெல் 3வது ரகம் கூட கொடையிலையும் கூட மக்கள் நடுறதுக்கு தயாராக இருக்காங்க. அரசு விவசாய வேளாண்மை துறை பார்த்தீங்கன்னா அந்தந்த பட்டத்துக்கு வேணுன்ற நெல் விதைகளை இந்த பகுதி மக்களுக்கு கொடுக்கணும். ராஜபாளையம் அருகே விளை நிலங்களில் காட்டுப்பன்றிகள் புகுந்து அட்டகாசம் செய்வதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள வடகரை, தென்கரை, லட்சுமியாபுரம், சிவலிங்காபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. வானம் பார்த்த பூமி என்பதால் விவசாயிகள் மக்காச்சோளம் பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் காட்டுப்பன்றிகள் விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. 2 மாத மக்காச்சோள பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். எனவே தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானலில் பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு ஆண்டு முழுவதும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கொடைக்கானலின் இயற்கை வளங்களையும் கனிம வளங்களையும் பாதுகாக்கும் வகையில் பாலித்தீன் பொருட்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பாலித்தீன் பொருட்களை பயன்படுத்தினால் 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படுகிறது. ஆனாலும் குணா குகை, பசுமை பள்ளத்தாக்கு, மன்னவனூர் ஏரி, தொப்பி தூக்கி பாறை உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் வீசிச் செல்லும் குப்பைகளை முறையாக அகற்றப்படாமல் தேங்கி உள்ளது. அத்துடன் பாலித்தீன் பைகளும் அதிக அளவில் குவிந்து வருவதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இயற்கை வளங்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போஸ்டர் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே சேப்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அபூர்வ அன்னபூரணி அம்மனுக்கு கோயில் கட்டும் திருப்பணி தொடங்கியது. கோயில் நிர்வாகிகள் தலைமையில் இதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் அருகம்புல், துளசி, பால், தயிர், இலுப்பை எண்ணெய் கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. அதன் பின்னர் கோபூஜையும் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கொடைக்கானல் நகராட்சியின் மையப்பகுதியில் செயல்பட்டு வந்த வாரச்சந்தை கட்டுமான பணிகள் காரணமாக வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. புதிதாக சந்தை செயல்பட்டு வரும் இடத்தில் வியாபாரிகளுக்கு தேவையான போதிய இடவசதி செய்து தரப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து வியாபாரிகள் பல முறை புகார் அளித்தும் கொடைக்கானல் நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோட்டை, கரியாம்பட்டி, பெரியோளம், தேனி, சின்னமனூர், இதுலேருந்து வியாபாரிகள் நிறையா பேர் இருக்கும். கீழேருந்து போகிற வியாபாரிகள் ஏகப்பட்ட பேர் இருக்கும். வார சந்தை எங்களுக்கு அவங்க இடம் மாற்றி தரதா சொல்லி பழைய இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு தரேன்னு சொன்னாங்க. அந்த இடம் எங்களுக்கு தோதுவில்லாத இடம். அண்ணா சாலை ரோட்டில் கொடுத்துருக்காங்க. வண்டி லோடோட போச்சுன்னா பிரேக் நிற்காது. பொதுமக்களுக்கு எந்த பாதுகாப்புமே இல்லை. அதனால தான் இடத்த மாற்றி கூட கேட்டுக்கிருக்கோம்ண்ணே.